இதுக்கு மேல என்னால முடியாது. எல்லாம் என்ன சொல்லணும்? இந்த வீணா போனவன் கூட நான் ஏன் தான் வந்தேனோ? நான் ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? வீணா போனவனா? நான் உன் புருஷன் லீனா. என்ன வீணா போனவன்ற? அட, நான் உங்களை சொல்லலைங்க. நான் இந்த வண்டி தான் வீணா போனதுன்னு சொன்னேன். மாமியார் மாதிரி கொஞ்சம் தூரம் போனாலே உட்கார்ந்துருது. சரியான சோம்பேறி வண்டி இது. அது ஸ்பார்க் பிளக்ல ஏதோ ஒன்னு ஒட்டிட்டு இருக்கு. அதுல எதுவும் ஒட்டிக்கிட்டு இல்ல, என் வாழ்க்கை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, புதுசா கல்யாணமான பொண்ண இப்படி மத்தியான வெயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கியே. ஒருவேளை நான் கருத்து போயிட்டா என் வாழ்க்கையில உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் தான் பைக்ல ஏற்கனவே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல. உன் அம்மா வீட்டுக்கு இன்னொரு நாள் போயிருக்கலாம்ல. நீ தான் சொன்னதை கேட்கல. ஓ, சரி 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 சரி, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் அம்மா வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு. அதனாலதானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா? சொல்லு சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் என்னடானா அந்த வண்டிக்கு ஆன் ஆகுற உத்தேசமும் இல்ல, இன்னொரு பக்கம் நீ என்னடானா வாய மூடுற உத்தேசமும் இல்ல. மூடணுமா? நான் என்ன டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன நடிக்கிறேனா? அப்படியா? நான் நடிக்கிறேன்ல. அப்ப சரி, நான் நடிக்கிறேன்ல. இனிமே நான் இந்த இடத்த விட்டு நகர போறது இல்ல. நீங்க எங்க வேணாலும் போங்க, நான் உங்க கூட வர போறது இல்ல. ஆமா. ஐயோ லீனா, எதுக்கு அழுகுற? தொடாதீங்க. சாரிமா லீனா, சாரி. அப்படி சொன்னீங்க. தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருமா. சாரிமா. அப்பனா சரி, மன்னிச்சிட்டேன். ஆனா பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகும். அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரவே போறது இல்ல. இது ஒரு மாசத்துக்கா? ஆமா, ஒரு மாசம். ஏய், என்ன சொல்ற? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, தப்பாயிடுச்சு. நான் வேணா ஒரு மாசம் உங்க அம்மா வீட்டுல தங்கி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவா? சொல்லு, வா போலாம். என்னாச்சு தினேஷ்? தினேஷ், அங்க அங்க சடலம். இல்ல இல்ல, நம்ம கிட்ட போய் பாப்போம். ஒருவேளை உயிரோட இருக்கலாம், நம்ம உதவிக்கு தேவைப்படலாம். இல்ல தினேஷ், இல்ல. சரி இங்க பாருங்க, சரி சரி சரி, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். வா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. தினேஷ் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. தினேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட கடவுளே, என்னாச்சுங்க? இது டெட் பாடி தான். இங்க இருந்து போயிடலாங்க. யாராவது நம்மள பாக்குறதுக்குள்ள போயிடலாங்க. வாங்க தினேஷ், அங்க அங்க பாருங்க. தினேஷ், தினேஷ், நான் சொல்றது கேளு. நாம திரும்ப போயிடலாம். வாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க போலாம். இது லேடிஸ் யூஸ் பண்ற பேக் தானே? தினேஷ், சிஐடிக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையில தான் மாட்டிக்குவோம். தினேஷ், பிரச்சனைல ஏன் மாட்டிப்போம்? நான் ஒரு பொறுப்புள்ள குடிமகன். நான் சிஐடிக்கு கால் பண்ணி ஆகணும். ஹலோ சிஐடி. நீங்க தினேஷா? ஆமா சார், நான் தான் தினேஷ். நாங்க சிஐடி. பாடி எங்க? சார் அது அங்க இருக்கு சார். ஒரு பையன் ஒரு பொண்ணோட டெட் பாடி. அங்க போய் பாருங்க. இவன் பேர் அக்கீலா. சார், இவளையும் சுட்டிருக்காங்க. ஓ சார், இவளோட பேர் பர்கா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன். இங்க பாருங்க. பங்கஜ், கொஞ்சம் அக்கம் பக்கத்துல தடையும் இருக்கான்னு தேடிப்பார். சரி, நீங்க பாடியை பார்க்கும்போது அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல சார். யாராச்சும் ஓடுறத பாத்தீங்களா? இவங்களை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பார்த்திருக்கேன் சார்.
பார்த்திருக்கோம்னா இவங்கள முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி நாங்க இவங்கள இதே வழியில காலையில பார்த்தோம். வழியிலையா? ஆமா சார், இவனுங்க சரியான கஞ்ச பேசுனாருங்க. இப்பதான் 1 hour முன்னாடி வித்தியாசமா ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சே. உங்களுக்கு வயிறு ஏதாவது சரியில்லையா? வயிறு இல்ல, வண்டி சரியில்லை. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏன் பைக் ரிப்பேர் ஆகுது? பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏமா தாயை பார்த்துட்டு இருக்கேன்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண. என்ன இப்ப? அம்மா. ஹலோ. அம்மா. வந்துகிட்டு இருக்கோம். இவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதாவது பைக்குமா? சரியான உடனே நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகே, பாய் அம்மா. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் உங்க ஓட்ட வண்டினால எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக முடியாம போச்சுன்னு மட்டும் வைங்க. உங்க வண்டியை நான் கொளுத்திடுவேன். அட ஏமா இப்படி மிரட்டுற? பண்ணிட்டு இருக்கேன்ல, சரியாயிடும், இரு. என்னங்க, கேளுங்க கேளுங்க. வண்டி சத்தம் கேக்குதுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த ஓட்ட வண்டியை இங்கே நிறுத்தி வச்சுட்டு நாம வர வண்டியில லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ஹைவே வரைக்கும். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சுக்கலாம். சரிதான். அந்த காரு உன் அம்மா வீட்டுல இருந்து வருதுல, அப்படியே ஹைவேலே விட்டுருவாங்க பாரு. மாமியார் வீட்டுல இருக்கிறவங்கள விட ரோட்ல வரவங்க எவ்வளவு தேவைன்னு சொல்வேன். ஆமா தாயே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? போ, நீயே போய் லிஃப்ட் கேளு, போ. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹலோ ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். உனக்கு என்ன சாகணுமா? நீங்களாம் என்ன மென்டலா? சாகிறதுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குன்னா மலை மேல ஏறி நின்னு குதிங்க. இந்த மாதிரி நடு ரோட்ல நின்னுகிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நகரமா இங்க இருந்து. இங்க பாருங்க, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இல்ல நாங்க லிஃப்ட் கொடுக்க முடியாது. அட, கொஞ்சம் மனசாட்சியோட இந்த ஹைவே வரைக்கும் எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க கூடாதா? ஏய் பொண்ணே, உனக்கு ஒரு தடவை சொன்னா உன் மண்டையில ஏறவே ஏறாதா? சொல்றேன்ல, வண்டிக்கு முன்னாடி இருந்து நகரு. உனக்காகலாம் எங்க கிட்ட நேரம் இல்ல. அட, வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தா பெரிய இவங்களா? நகரு, நான் நகரு. உங்களை சும்மா விட வண்டி போறது இல்ல. முன்னாடி நகரு. இருங்க, என்ன என்ன பண்றேன்னு பாருங்க. வண்டி எடுங்க. ஏய் நில்லுடி. போகாதீங்க, இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படின்னா அவங்க அவசரத்துல இருந்ததால உங்களுக்கு உதவி பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. வெறும் அவசரத்துல மட்டும் இல்ல சார், அவங்க ரொம்ப பதட்டமாவும் இருந்தாங்க. என்கிட்ட இந்த மாதிரி மோசமா யாருமே நடந்துக்கிட்டதே இல்ல. உலகத்திலேயே இவங்க தான் ரொம்ப அவசரத்துல இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க சார். அவங்களோட வேற யாரா இருந்தாங்களா? இல்ல மேம், அவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அப்படி என்ன இருக்கும்? ஏன் அவங்க பதட்டமா இருந்தாங்க? அவ்வளவு பதட்டத்துல இருக்கும்போது ஏன் இவ்வளவு ஹைட்டான இடத்துக்கு வரணும்? சார், ஒருவேளை யாராவது அவங்கள கூப்பிட்டு இங்க வர சொல்லிருக்கலாம். இருக்கலாம். ஆமா, அவங்க வந்த வண்டி எங்க பாத்தீங்களா? சார், வண்டி கிடைச்சிருச்சு சார். எங்க இருக்கு? அங்க பசருக்கு பின்னாடி சார். வாங்க. இங்கதான் சார். சார் இங்கதான். இதுவா அவங்க வண்டி? ஆமா சார். பங்கஜ் ஒரு வேலை பண்ண, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண. அப்புறம் இந்த பாடிஸை ஃபொரன்சிக் அனுப்பிடு. பாடி அங்க இருக்கு, வண்டி இங்க இருக்கு. வா செக் பண்ணலாம். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணுமா? இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. அவங்க ஜாலியாக அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்சம் நவருங்க. சார், உள்ள ஸ்டேரிங் வீல்லயும் விண்டோ மேலயும் கைரேகை தடைகள் இருக்கு. சார், ஆ சார் இங்க பாருங்க. சார், இங்க ரத்த கரை இருக்கு. ஒருவேளை இந்த ரத்தம் அவங்களோடதா? இல்ல,
இப்பதான் இவங்க 2 பேரும் இறந்துருக்காங்க. ரத்தம் இன்னும் ஈரமா இருக்கும். ஆனா இந்த ரத்தம் காஞ்சு போயிருக்கு. அப்படின்னா இது வேற ஒருத்தரோடதா? ஆனா சார் இந்த வண்டி பக்கத்துல எந்த சடலமும் இல்லையே சார். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா விக்டிம்ஸோட வீட்டுக்கு தான் போகணும். இந்த வீடு தானே? ஆமா சார். பங்கஜ் சார், கொஞ்சம் பெல்ல அமுக்குங்களா? சாரி சார், சாரி சாரி சார், சாரி சாரி. சார் என்ன தோணுதுன்னா வீட்ல யாரும் இல்லைன்னு. என்னது வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்ல, கதவையும் திறக்க முடியல. ஆனா கதவு உள்ள இருந்து பூட்டி இருக்கு. அப்படி பார்த்தா கதவு லாக்குனா, அதாவது வெளியே இருந்து, அதாவது உள்ள இருந்து எப்படி வருவாங்க? சென்டர் லாக்கிங் கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி மயிலேனா இறகு போடாது. சார் கதவு உங்களை பார்த்து பயந்து கத்திருச்சு சார். சத்தம் அங்க இருந்து வருது பங்கஜ். திருட திருட திருட. திருடனா? ஆமா ஆமா, நீங்க எல்லாம் திருடங்க தான். அட எங்களை பார்த்தா உனக்கு திருட மாதிரி இருக்கா? நாங்களா சிஐடி. ஆமா ஆமா, இருங்க நான் சிஐடியே கூப்பிடுறேன். மேம், நீங்க குழப்பிக்கிறீங்க. நாங்க சிஐடில இருந்து தான் வரோம். ஆ, சிஐடி? நீங்க எல்லாரும் சிஐடியா இருந்தும் சம்பளம் பத்தலன்னு திருட வந்துட்டீங்களா? கேக்குறல சொல்லுங்க. அட நாங்க திருடத்துக்கு வரல, விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். விசாரணையா? என்ன விசாரணை? என்ன சொல்லுங்க. மேம், இந்த பர்காவும் அகிலும் 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என்ன? அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதீங்க. அட தங்கச்சி, என்னை எப்படி நான் சமாதானப்படுத்திக்கிறது? ஐயோ, என்னோட இலவச ரேஷன் கடையை மூடிட்டாங்களே. பர்காவும் அகிலும் ரேஷன் கடை வச்சிருந்தாங்களா? இல்ல அப்படி இல்லைங்க தம்பி. அது அப்பப்ப நான் கொஞ்சம் கைமாத்தா பருப்பு, அரிசி, கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர்னு கைமாத்தா வாங்கி 1 மாசமா நான் எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, பாவம், கேக்குறதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சகோதரி, நீங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பொண்ணோட வருத்தம் என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். நல்லா இருக்கு. வெக்கமால உங்களுக்கு? இங்க 2 பேர் செத்துட்டாங்க, உங்களுக்கு ரேஷன் பிரச்சனை பெருசா இருக்குல்ல? முதல்ல இந்த நீலிக்கல் நீரை நிறுத்துங்க. நாங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த பர்காவை எவ்வளவு நாளா தெரியும்? அது டீ போடலான்னு ஒரு நாள் இவங்க கிட்ட டீ பவுடர் கேட்க வந்தேன். அப்பல இருந்து. சார், வெறும் டீ தூளையும் சர்க்கரையை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. இது உண்மையாவே பெரிய டேலண்ட் சார். மேம், அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. இந்த வீட்ல அகில் அப்புறம் பர்காவை தவிர வேற யாராச்சும் தங்கினாங்களா? நான் இங்க ஏதாவது வாங்க வரப்பெல்லாம் அகிலோ பர்காவோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப அவங்க மட்டும் தானே இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. வேற யாராச்சும் தங்கினாங்களா? இதுல ஞாபகப்படுத்த ஞாபகம் வந்துருச்சு. ஒருத்தவங்க இருந்தாங்க. யாரு அது? ஒரு தடவை எனக்கு பச்சடி சாப்பிட ஆசை வந்துருச்சு. அப்ப அவங்க கிட்ட தயிரும் வெள்ளரிக்காயும் வாங்க வந்தேன். அன்னைக்கு பர்கா அகில் பர்கா. அட, இந்த கதவு எப்பவுமே மூடிதானே இருக்கும். என்னாச்சு? அந்த ரூம்ல ஒரு பேய் இருக்கு. ஐயோ, அது பேய் இல்ல, என் சகோதரன். அது சகோதரனா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம்.
சார் அப்படின்னா உள்ள யாரோ உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை இப்ப கூட அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். வெளியே இருக்கிற கேட்ல சென்ட்ரல் லாக், உள்ள இன்னொரு கதவு. பா, டபுள் செக்யூரிட்டி. அம்மா, அது என்ன ரூம்? சார் அதோ அந்த ரூம். அதுவா? ஆமா. என்னாச்சு சார்? இங்க பாரு, யாரையோ இந்த பக்கம் இழுத்துட்டு போன மாதிரி அடையாளம் இருக்கு பாரு. இந்த ரூம்குள்ள யாருமே இல்லையே சார். அவளோட பிரதருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைல்ல, அதனால அவனால ரூமை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா மாயமாயிருக்கான். வெளியே ரத்தக்கரை இருக்கு, அதோட உள்ள இருக்கிறவரும் காணாம போயிருக்காரு. கண்டிப்பா இந்த ரூம்ல ஏதோ நடந்திருக்கு. செக் பண்ணுங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. சார் ஆ, சார் இங்க பாருங்க, ரத்தத்தோட கரை சார். இத பார்த்தா ஏதோ வச்சிருந்த மாதிரி தெரியுதே. அதுல இருந்து தான் ரத்தம் வழிஞ்சிருக்கு. மேபி இங்க இருந்து தான் வெளியே இழுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் ரத்தம் யாரோடதுன்னு தெரியல, ஆள் உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. அது நம்ம பர்காவோட பிரதரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனா சார், இந்த ரத்தம் யாரோடதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பர்கா, அகில் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த ரூம்ல மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. இதுல 2 பேர் இறந்திருக்காங்க. அகில் அப்புறம் பர்கா. மிஞ்சிருக்கதோ பிரதர். இந்த ரத்தம் அவனோட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு மாதிரி இருக்கலாம். அதாவது இவங்க 2 பேர் சாகிறதுக்கு முன்னாடி வேற யாரையாச்சும் இங்க கொலை பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் இங்க வந்து யாராவது கொலை பண்ணிருக்கலாம். அது அந்த பிரதரோ இல்ல வேற யாராவது இருக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, அந்த பக்கத்து வீட்டம்மா கிட்ட அகில் அப்புறம் பர்காவோட ஃபோன் நம்பர்ஸை கேட்டு வாங்குங்க. ஒருவேளை அவங்களோட கால் லிஸ்ட்ல ஏதாச்சும் தெரிய வரலாம். சார், டெலிபோன் கம்பெனி இந்த அட்ரஸ் லொகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. கவனம், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. சொல்லுங்க சார். அண்ணா, இந்த அட்ரஸ் தெரியுமா? அதோ முன்னாடி. பூர்வி, வீடு எங்க இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? குட். இதோ நாங்க வரோம். இந்த வீடு தான் சார். சார், அலாரம் ரிப்பேரா? சில நேரத்துல ரிப்பேர் ஆன அலாரம் கூட ஷாக் அடிக்கும். சார். உன் பேர் தான் சந்தியாவா? ஆமாங்க. ஆனா நீங்களாம் யாரு? சிஐடி. சிஐடி? ஆனா நீங்களாம் ஏன் இங்க வந்திருக்கீங்க? உனக்கு அகில்ன்ற பேர்ல யாராச்சும் தெரியுமா? அகில்? இல்லையே, அகில்ன்ற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படியா? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்புறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டெய்லியும் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணிருக்கா, ஆனா அவன் பேரை தெரிஞ்சுக்காம விட்டிய. இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு எந்த அகிலையும் தெரியாது, நான் பேசுறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி என்ன தொல்லை பண்றீங்க?
ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. சார் நடந்ததெல்லாம் இவங்களுக்கு மறக்கிற வியாதின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு சார். என்ன நடக்குது? சந்தியா, யார் இவங்க? அப்பா, இவங்கெல்லாம் சிஐடில இருந்து வந்திருக்காங்க. சிஐடியா? ஐயா, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஐயா, நீங்க எவ்வளவு கௌரவமான குடும்பம்ன்றத கடைசியில கண்டுபிடிச்சிடலாம். நீங்க முதல்ல இதை சொல்லுங்க. உங்க பொண்ணு தினமும் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே அவனை யாருன்னு சொல்லுங்க. ஆளா? சந்தியா, இவங்க என்ன சொல்றாங்க? ஏன் பேச மாட்டேன்? பொண்ணு மேலே கை வாங்குற? சந்தியா, உண்மை சொல்லுமா. நீங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம என் மேல குற்றம் சுமத்துறீங்க. நாங்க ஒண்ணும் குத்தம் சொல்ல வரல. நீ டெய்லியும் அகில்ன்ற ஒருத்தன் கூட போன்ல பேசிக்கிட்டு வரல? யார் அந்த அகில்? அப்பா, எந்த அகிலும் எனக்கு தெரியாது. தெரியலன்னா தினமும் அவன் கூட எப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எங்க கிட்ட போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சிஐடி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, அத புரியுதா? இத பாருங்க மேடம், சந்தியா தான் ஒரு தடவை தெரியாதுன்னு சொல்லிட்டாலும் அதோட விடுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. இங்க இருந்து போங்க. வா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நீங்க தான் எங்களை ஒரு சில விஷயத்துக்கு கட்டாயப்படுத்துறீங்க. நாங்க உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதனால மரியாதை உள்ள போங்க. சந்தியா கிட்ட நாங்க தனியா பேசணும். உள்ள போங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ என்னோட பொண்ணு. இவளை விட்டு நான் எங்கேயும் தனியா போக மாட்டேன். போங்க, என்ன? உள்ள போங்க. சொல்றது கேளு. பண்றீங்க நீங்க? போங்க. அட, போங்க ஏன் இப்படி சார், அநியாயம் உள்ள பண்றீங்க? சொல்றது கேளு. விடுங்க, விடுங்கன்றல. இங்க பாரு சந்தியா, நீ படிச்ச பொண்ணாட்டம் இருக்கு. அதனால உனக்கு புரிய வைக்கிறேன். எங்க கிட்ட உன்னோட போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால நீ பொய் சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. போன் ரெக்கார்ட்ஸே போதும் உனக்கு எதிராக கேஸ் ரெடி பண்றதுக்கு. கேஸா? என்ன கேஸ்? அகிலோட மர்டர் கேஸ். அண்ணா, என்னாச்சு? அப்பா, அகில் அண்ணா நம்மளை விட்டு போயிட்டாரு. என்ன? பங்கஜ், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அவர் அங்க உட்காருவே. ஆமா, இந்த அகில் உன்னோட அண்ணனா? அவர் என்னோட அண்ணன் தான். அவரு எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா எப்ப அவரோட வாழ்க்கையில அந்த பர்கா வந்தாலோ, அன்பு காதல் சொல்லிட்டு எங்க அண்ணனை வலையில போட்டுக்கிட்டா. அப்பா அண்ணாக்கும் பர்காவுக்கும் இந்த உறவை ஏத்துக்கல. அதனாலதான் வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அண்ணன் வீட்டை விட்டே போயிட்டாரு. அண்ணன் இல்லாம என்னால இருக்க முடியல. அதனாலதான் ரகசியமா யாருக்கும் தெரியாம அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு என்ன தெரியும், என்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிடுவாருன்னு. எனக்கு தெரிஞ்சிருந்தா அவரை இந்த வீட்டுல இருந்து போயிருக்க விட்டுருக்கவே மாட்டேன். உன் அண்ணன் அகிலுக்கு யார் கூடயாச்சும் பகை இருந்துச்சா? உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகமே இல்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா அந்த பர்காவா தான் இருக்க முடியும். அகில கொன்னது இந்த பர்காவா தான் இருக்க முடியும்னு எப்படி சொல்ற? அண்ணன் எப்பவும் என்கிட்ட சொல்லுவாரு, அவ எவ்வளவு ஆபத்தான மோசமான பொம்பளைன்னு. அவசியம் வந்தா அவ யாரை வேணா கொலை பண்ணுவான்னு சொன்னாரு. அவரையும் சேர்த்துதான். சரி, அவரை கொன்னது பர்காதான்னு நாங்க நம்பினாலும் அந்த பர்காவை கொலை பண்ணது யாரா இருக்க முடியும்? சொல்லுங்க பாஸ். ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன், உனக்கு எதுவும் கிடைக்கலையா? அட, உன்னால முடியலன்னு சொல்லு, நாங்க வேற ஆளை வச்சு பண்ணிக்கிறோம். வண்டியில 2 பேரோட கைரேகை கிடையாது, மரம் 3 பேரோடது கிடைச்சிருக்கு. 3 பேரோட கைரேகை கிடைச்சிருக்கா? ஆமா பாஸ். அந்த 2 கைரேகை கண்டிப்பா இவங்களுடைய தான். ஆனா அந்த 3வது கைரேகை கொலைகாரனுடைய தான் இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல 3வது கைரேகை இருக்கு இல்லையா, அது டிரைவர் சைடுல இருக்கிற கதவு மேலேயும் இருக்கு, அப்புறம் ஸ்டேரிங் மேலேயும் இருக்கு. 3வது கைரேகை ஸ்டீரிங் வீல்லையும் டிரைவர் கிட்ட இருக்கிற கதவுல இருந்துச்சு. அப்பான கொலைகாரன் இவங்க 2 பேருடைய டெட் பாடிஸை வெளில கொண்டு வரும்போது அவனுடைய கைரேகை இங்கெல்லாம் பதிஞ்சிருக்கணும்.
இந்த கைரேகையை நம்ம கிரிமினல் ரெக்கார்டில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். மேபி ஏதோ தெரிய வரலாம். என்னாச்சு, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நான் முழுசா சொல்றத கேட்கல. சொல்ல வரும்போது அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானேப்பா. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க பாட்டு கேட்டு போறீங்க. அட போப்பா. சரி, என்ன சொல்லு. இங்க பாருங்க பாஸ், பர்கோட வீட்டுல பிளட் சாம்பிள் கிடைச்சது இல்லையா? அந்த ஆளை கொல்றதுக்கு பல நாட்களா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. என்ன அதுக்கு அர்த்தம்? விஷயம் என்னன்னா, அந்த ரத்தத்துல ஆர்சனிக் கலந்துருக்கு. ஆர்சனிக்? ஒருவேளை ஆனந்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை பண்ணிருப்பாங்களோ? அதாவது ஸ்லோ பாய்சன் கொடுத்து அந்த ரத்தக்கரை எப்படி வந்துச்சாங்க? அப்புறம் பாஸ், வண்டியோட டிக்கில இருந்து கிடைச்ச பிளட் சாம்பிள் இந்த ரத்தத்தோட, அதாவது பர்காவோட வீட்டுல கிடைச்சது இல்லையா, அந்த ரத்தத்தோட மேட்ச் ஆகுது. சார், ஒருவேளை எப்படி இருக்குமோ? பர்காவும் அகிலும் ஆனந்த கொண்டுட்டு அந்த பணத்தை டிக்கில வச்சிருப்பாங்களோ? ரத்தத்துல ஆர்சனிக்கோட அளவு ரொம்ப அதிகமாவே கலந்துருக்கு. கடந்த 6 மாசமா இதை பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேடிக்கையா இருக்கு சார். ஒரு தங்கச்சிக்காரியே அண்ணகாரனை கொண்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, என்ன? ஓகே, காட்டுல நமக்கு இந்த சடலங்கள் கிடைச்சது இல்லையா, அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல கோணி கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கான். என்ன? காட்டுக்குள்ள எங்கேருந்து நமக்கு இந்த டெட் பாடிஸ் கிடைச்சதோ அது பக்கத்துல ஒரு கோணியும் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ரத்தம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு கோணி இருக்கு சார், அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனை வெளியிடுங்க. கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பணத்தை கோணிக்குள்ள வச்சு கட்டி தூக்கி போட்டாங்க. சார், இப்பெல்லாம் யார் வேணாலும் தூக்கி போட்டுறாங்க. பாடி இன்னும் டீகம்போஸ் ஆகலையே. அப்படின்னா கொலையை முதல்ல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், பர்கா அகிலோட பாடி கிடைச்சது இல்லையா? நாம இருக்கிற இடம் அதுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கு. சார், ஒரே நாள்ல 3 பிணங்கள் பக்கத்துல கிடைக்குது. மனசு சரியில்லாதவர் காணா போனது, அப்புறம் டிக்கில ரத்தம் இருந்தது. இதெல்லாம் வெறும் கோ இன்சிடென்ட்ஸா இருக்க முடியாது. ஒருவேளை இந்த பாடி பர்காவோட பிரதரோடதோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல யாருன்னு அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். சார், இப்போ என்ன சொன்னீங்க? அது அடையாளமா? ஐடென்டிஃபை பங்கஜ், ஐடென்டிஃபை. நீ ஒரு வேலை பண்ணு, பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. வண்டியோட டிக்கில நமக்கு ரத்தம் கிடைச்சது இல்லையா, அந்த ரத்தம் இவனோட தானே செக் பண்ணி பார்க்கணும். அப்போ உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். அப்புறம் இந்த மிஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல பியூரோவில், அதை இதில் வச்சு நீ கொஞ்சம் செக் பண்ணிவிடு. இவர் காணாமல் போனதை பற்றி யாராச்சும் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்காவோட பிரதர் ஆனந்தை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் சார். ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியல சார். பாஸ், எனக்கு முதலே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? பாடி எங்கே இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும் ஆனந்த் எங்க இருக்கான்னு. எங்க இருக்கான்னு சொல்லு. இங்கதான் ஃபாரன்சிக் லேப்ல. ஃபாரன்சிக்ல அவன் எங்க இருக்கான்? இங்க பாரு, உனக்கு பின்னாடி. இவன் தான் ஆனந்த் பாஸ். இவன் தான். டாக்டர் சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆனந்த் ஆர்சின் கொடுத்து கொண்டாங்கன்னு. ஆனா இவனை கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அங்க பாருங்க, கழுத்துல அடையாளம். இதை பாருங்க பாஸ், பர்காவோட வீட்டில் நமக்கு எந்த பிளட் சாம்பிள் கிடைச்சதோ அது இந்த ஆளோடது தான். சேலங்கி, இதுக்கு எப்படிப்பா வாய்ப்பு இருக்கு? ஆர்சனிக் சாப்பிட்டா இவன் எப்படியும் சாக தான் போறான். அதுக்கப்புறம் எதுக்கு இவனை கழுத்தை நெருக்கணும்? எதுக்கு? ஹலோ, சரி, உங்களோட பேரு ஷாலினி. ஆனந்த் பத்தி சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. மேம் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியாவுங்கம்மா. சொல்லுங்க என்ன ஆச்சு? ஆனந்த் என்னோட பையன்தான். அவனை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. யாரு?
பர்கா தான். பர்காவா? ஆனா பர்கா உங்களுடைய பொண்ணாச்சே, ஆனந்தோட சிஸ்டர். ஆனந்தோட தானே அவ தங்கியிருந்தா. பொண்ணா? யாரோட பொண்ணு? உங்களுடைய தான், வேற யாரோடது? எனக்கு எந்த பொண்ணும் கிடையாது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் தான், அவன் ஆனந்த். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அது ஆனந்த் மட்டும்தான்னா இந்த பர்கா யாரு? பூர்வி, இங்க பாருங்க. இது இது என்னோட மருமக. இவதான் என் பையனை கொன்னா. இவளோட உண்மையான பேரு நூபூர். நூபூரா? இவ அவளோட பேரை மாத்திக்கிட்டாளா? இவளை எப்படியாவது தூக்கு மேடையில ஏத்தணும்னு நான் நினைச்சேன். இவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். ஷாலினிஜி இவளை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? நீங்க எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? அதாவது உங்க பையனை கொலை பண்ணது இவதான்னு? என் பையனுக்கு எப்ப இவ கூட கல்யாணம் ஆச்சோ அப்ப இருந்து சில நாட்களையும் உடம்பு சுகம் இல்லாம போச்சு. அப்போ ஒரு நாள் அவன் என்கிட்ட சொன்னா. அப்போ அவ யாரோ ஒரு வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போறதா சொன்னா. அதே மாதிரி ஒரு நாள் அவ என் பையனை கூட்டிட்டு போனா. ஆனா திரும்பி அவ தனியா தான் வந்தா. என் பையன் ஆனந்த் எங்கன்னு அவகிட்ட கேட்டப்போ அவ சொன்னா ஆனந்த் ஓடி போயிட்டான்னு. ஆனந்த் ஓடி போயிட்டானா? அவர் எங்க ஓடினாருன்னு நீங்க கேட்கலையா? எனக்கு இது ரொம்ப விசித்திரமா இருந்தது. என்னோட பையன் ரொம்ப புத்திசாலியான அமைதியான பையன். அவன் எப்படி அப்படி ஓடி போயிருப்பான்? அப்பதான் எனக்கு இவன் மேல சந்தேகம் வந்தது. பர்கா ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்கணும்? அகில் அவளுடைய புருஷன்னு ஆனந்த் தன்னுடைய பிரதர்னு ஏன் சொல்லணும்? எதுக்கு? சார், அந்த கார்ல இருந்து எடுத்த 3வது ஃபிங்கர் பிரிண்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் அது? சார், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ட்ரக் டீலரோடது சார். அவன் பேர் ரஞ்சன் சார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் சார். ட்ரக் டீலர் ரஞ்சன்? ரெக்கார்டு படி இதுதான் அவனோட வீடு? ஆமா சார், இதான் வீடு. பாரு ரஞ்சன். ரஞ்சன், ரஞ்சன் கதவை தர. இது ரஞ்சன் வீடு தானா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் அவரோட மனைவிங்க. ரஞ்சன் எங்க? ஆனா நீங்களே யாரு? முதல்ல ரஞ்சன் வீட்ல இருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க. இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரா? இப்போ இந்த நேரத்துக்கா? ஏன் நேற்று நைட்டு அவர் எங்கேயாவது வெளில போயிட்டு லேட்டா வந்தாரோ? அவருக்கு உடம்பு சரியில்லைங்க. 2 நாளா வீட்ல தான் அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னோட மனைவிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு சார், போய் சொல்றதுக்கு. ரஞ்சன் இங்க தூங்குறாரு. பூர்வி, கொஞ்சம் எங்கன்னு பாரு. சார், மேடம் நகருங்க. மேடம், எங்க போறீங்க? வீட்டுக்குள்ள வராதீங்க. இது என்னோட வீடு. என்ன கேட்காம உள்ள போறீங்க? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய போறீங்களா? வெளிய போங்க. சார், இவனோட சட்டை ஈரமா இருக்கு. துணி ஈரமா இருக்கா? அப்போ கண்டிப்பா அவன் நைட்டு வெளில எங்கேயோ போயிருக்கான். எழுப்பு. நாங்க சிஐடி. நீ வா, வாடா. சிஐடி? எந்திரி வா. நான் ஒண்ணும் பண்ணல. அமைதியா வா. ஒன்னும் பண்ணலையா? நேற்று நைட்டு வெளில இருந்தேல்ல, விடிய விடிய. ஆமா, இந்த துணி எப்படி ஈரமாச்சுப்பா? அப்புறம் உன்னோட கை ரேகை அந்த வண்டியோட ஸ்டீரிங் வீல்லையும் கதவுலையும் எப்படி வந்தது சொல்லு ராஜா. அந்த வண்டிக்கு அக்கம் பக்கத்தில் எங்களுக்கு 2 டெட் பாடிஸ் கூட கிடைச்சிருக்கு. இல்ல சார், எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை சார். நான் தூங்கிட்டு இருந்தேன். 2 நாளா உடம்பு சரியில்லையா? தூக்கிட்டு வாங்க அவனை. சார் சார் சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் சொல்லுங்க, கேளுங்க சார். சார், அவரை விட்டுருங்க சார். அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார். எதுவும் செய்யாதீங்க சார்.
சார் சார் என்ன விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் நான் ஒன்றும் பண்ணல சார் சார் ப்ளீஸ். இப்போ நீ சீக்கிரமா வாயை திறக்கலன்னா அப்புறம் நீ நிரந்தரமா வாய் மூட வேண்டியதுதான். சொல்லிடுறேன் சார். சொல்லுடா. நான் தான் அவங்க 2 பேரையும் கொன்னேன் சார். எதுக்காக நீ கொலை பண்ண? அவங்க 2 பேரையும் ஏன் கொலை பண்ண? என்ன பகை இருந்துடுச்சு அவங்க கூட? அவங்க கூட எனக்கு ஒன்றும் பகை இல்லை சார். பின்ன அவங்க சொல்லுதான் 2 பேரையும் கொலையா பண்ண. அதுக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஓ, யார் உனக்கு பணம் கொடுத்தது? அது ஒரு பொம்பளை சார். எந்த பொம்பளை? எனக்கும் தெரியாது சார். நானும் அவளோட மூஞ்சியை பார்க்கல. அவங்க தான் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணதுக்கு எனக்கு காசு கொடுத்தாங்க. பண தேவைக்காக நானும் தெரியாதனமா இந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு கேக்குறியா? அந்த பொம்பளைக்கு போனை போடு. நாங்க இங்க வர சொல்றோமோ அவளை இங்க வர சொல்லு. காசு அதிகமா கேளு. ஒருவேளை அந்த பணத்தை தட மறுத்த அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் நீ சிஐடி கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு. சரி சார். போனை கொடு. போடு. ரஞ்சன், நீயா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உன் பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் உன்னோட பிரதரா? என்னது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பெரிய வில்லன் நினைப்பா? என்ன சொன்ன? சிஐடி கிட்ட என்னை பத்தி புகார் கொடுப்பியா? என்னையே மிரட்டுறியா? என்னை பத்தி வெளியே சொல்லுவியா? நான் இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னை நான் இப்போ கொலை பண்ண போறேன். நீ என்ன கொலை பண்ண போறியா? பொடி குழந்தை. நான் கத்தி பிடிச்ச வயசுல நீ பிறந்திருக்க கூட மாட்ட. புரியுதா? ஏய், நீ பண்றது சரியில்லை. கண்டிப்பா இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்கும். முதல்ல உன் வாழ்க்கையை பாரு. உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனை மரணம் தான். தண்டனை கொடுக்க வேண்டியது சட்டத்தோட கடமை. அதை குற்றவாளி தன்னோட கையில எடுத்துக்க முடியாது. இவளை கூட்டிட்டு போங்க. வா. நான் தான் என் அண்ணனை கொன்னேன். சொல்லு சந்தியா, ஏன் அகில நீ எதுக்காக கொலை பண்ண? ஏன்னா அண்ணன்ற ஒரு வார்த்தைக்கு அவன் ஒரு கலங்கம். எங்க அம்மாவும் அப்பாவும் அனாதையா இருந்த அவனை எங்க வீட்டுக்கு தத்தெடுத்து கூட்டு வந்தாங்க. மகன்ற ஸ்தானத்துல ஒரு சைத்தானை கூட்டு வராங்கன்னு அவங்களுக்கு எப்படி அங்க தெரிஞ்சிருக்க போகுது? அப்ப அவன் கூட பிறந்தவன் இல்லையா? இல்ல, அது மட்டும் இல்ல, அவன் சொந்த அண்ணனா மாற முயற்சியும் பண்ணதில்லை. அப்பாவும் நானும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அவன் எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டான். எங்களோட வீடு, எங்களோட நிலம், எங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டான். இது எல்லாத்தையும் அவன் அந்த பர்காவை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக பண்ணான். நாங்கெல்லாம் சந்தோஷமா கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா நாங்க இப்ப பிச்சை எடுத்து வாழ்ற அளவுக்கு ஆயிட்டோம். அதுக்கு பழி வாங்கறதுக்கு நீ அவனை கொலை பண்ணிட்ட. அகில் மூலமா அவனுக்கு தெரிய வந்தது. அதாவது அவங்க 2 பேரும் ஆனந்த கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கொஞ்ச நாளாவே ஆனந்துக்கு விஷம் கொடுத்துட்டு வந்தாங்க. அவன் சாகல.
பர்கா தன்னோட பொறுமையை முழுசா இழந்தா. அப்புறம் அவ அந்த அக்கீலோட சேர்ந்து ஆனந்த தன் கையால அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணா. ஏம்மா சந்தியா இந்த மாதிரிலாம் பண்ண? என் பையனும் இறந்துட்டான், என் பொண்ணும் இப்ப ஜெயிலுக்கு போறா. இப்ப இந்த அப்ப தனியா யார் கூடமா வாழ போறேன்? சந்தியா, பழி வாங்கணும்னு நினைச்ச துக்கம் மட்டும்தான் மிஞ்சும், கூடவே நம்மளோட இருக்கிற சொந்தங்களோட வாழ்க்கையும் கெடுத்துடும். இதுல உனக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது சொல்லு. என்னதான் கிடைச்சது உனக்கு சொல்லு. என்ன கிடைச்சது? வெறும் சோகம் தானே. பழி வாங்குற எண்ணத்துல நீ 2 கொலை பண்ணிருக்க. சட்டம் உனக்கு கடுமையிலையும் கடுமையான தண்டனை உனக்கு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க.